அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜாஷ் ரூபன் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான ஹார்ட் ஐஸ் என்ற அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ஸ்லாஷர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். தொடர்ந்து சில வருடங்களா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வெளியில சுத்துற காதல் ஜோடிகளை முகமுடி அணிந்த ஒருத்தன் கொடூரமா சாகடிச்சுக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் ஒன்லைன் ஸ்டோரியில சொன்ன மாதிரி கடந்த சில வருடங்களா ஹார்ட் ஐஸ் என்று அழைக்கப்படுற ஒரு சீரியல் கில்லர் அமெரிக்காவில் இருக்க ஒவ்வொரு ஊர்லயா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதல் ஜோடிகளை கொண்டுகிட்டே வரான். இந்த வருஷம் சியாட்டல் நகரத்துல இறங்கி இருக்க சீரியல் கில்லர் ஏற்கனவே 2 ஜோடிகளை கொண்டுட்டான். இதே ஊர்ல இருக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில நம்ம ஹீரோயின் ஆலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்துல காதலனை பிரிஞ்ச நம்ம ஹீரோயின் முழுசா அந்த பிரேக்கப்ல இருந்து மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது அவங்க ப்ரொஃபஷனையும் பாதிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அவளுடைய வேலையை பார்த்துக்கிறதுக்கு புதுசா வேற ஒருத்தரையும் அவங்க ஆபீஸ்ல அப்பாயிண்ட் பண்றாங்க. புதுசா வந்தவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜே சிமன்ஸ். சில மாதங்களுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தே வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு போகும்போது நம்ம ஹீரோயினோட பழைய காதலன் அங்க வந்துடுறான். அவனை வெறுப்பேத்துறதுக்காக நம்ம ஹீரோவுக்கு ஆலி முத்தம் கொடுக்குறா. இதை தூரத்துல இருந்து கவனிக்கிற சீரியல் கில்லர் இவங்க நிஜமான காதல் ஜோடின்னு நினைச்சு இவர்களை கொல்ல துரத்துறான். இந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஸ்கேர்மி மற்றும் வேர்வுல்ஸ் வித்தின் போன்ற படங்களை இயக்கிய ஜாஷ் ரூபின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்லாஷர் படமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்லாஷர் படத்துக்கு தேவையான பயங்கரமான கதைக்களம், கில்லிங் சீக்வன்ஸ், சேசிங் மற்றும் ஸ்டாக்கிங் சீன்ஸ், ஸ்டைலான கொலைகாரன் மற்றும் முக்கிய கேரக்டர்களுடைய அற்புதமான நடிப்பு என எல்லாமே இந்த படத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்பு வெளிவந்த ஸ்கிரீம் சீரீஸ், அர்பன் லெஜெண்ட் மற்றும் வேலண்டைன் படங்களை ஞாபகப்படுத்துற வகையில இந்த படம் இருந்துச்சு. அந்த படங்கள்ல வருவது போல யார் இந்த எல்லா கொலைகளையும் செய்தது என்பதை கடைசி வரை சஸ்பென்ஸா கொண்டு போனதோடு சேர்த்து ஒரு அழகான காதல் கதையும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தின் ஹீரோ மற்றும் ஹீரோயினாக நடித்திருந்த ஒலிவியா ஹால்ட் மற்றும் மேசன் கூடிங் 2 பேரோட ஆக்டிங்கும் சிறப்பா இருந்துச்சு. குறிப்பா இவங்க இருவருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி இந்த படத்துக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இந்த படத்தோட ஹீரோ தான் சீரியல் கில்லரா இல்ல ஹீரோயின் தான் சீரியல் கில்லரா என்ற சந்தேகத்திலேயே இருக்க வச்சிருந்தது இந்த படத்துடைய திரைக்கதை. படத்தோட ஒளிப்பதிவும் பின்னணிசையும் தனித்துவமா இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்தை ரசிக்கும்படி எடிட் பண்ணியிருக்காரு பிரெட் பேட்ச்மேன். சமீபத்துல நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண கம்பெனியன் படத்துக்கும் இவர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அடுத்த பார்ட்டுக்கு லீட் கொடுக்கிற வகையில இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருந்தது. 2023 வருஷம் வெளியான தேங்க்ஸ் கிவிங் படத்துக்கு பிறகு நான் ரசிச்சு பார்த்த ஒரு ஸ்லாஷர் படம் இது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட கதை பழைய படங்களோட சாயல்ல இருந்தது ஒரு நெகட்டிவான விஷயம். தமிழ் டப்பிங்ல இப்போதைக்கு இந்த படம் இல்ல. மொத்தத்துல பழைய படத்தின் சாயல்ல வெளிவந்திருக்க ஒரு தரமான ஸ்லாஷர் படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.